ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. நேத்திக்கு வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, சர்விக்கல் சர்ஜரி யாரெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சர்விக்கல் சர்க்குலேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும், என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இது நீங்கள் மட்டும் கேட்காதீங்கன்னா, நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் மாமியாரையும் உங்கள் கணவரையும் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களையும் இந்த வீடியோ பார்க்க வைங்க. அம்மா வீட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் அம்மாக்கிட்ட இந்த வீடியோவை கொடுத்து பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போது சர்க்குலேஜ் உங்களுக்கு பண்ணியாச்சு. இதில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நான் சர்க்குலேஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சில பேருக்கான பீரியட்ஸ் டைம் பெயின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெயின் உங்களுக்கு அந்த அந்த மாதிரியான பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அதிகமாக பேக் பெயின் இருக்கும் அடிக்கடி. ஓகேவா? இந்த பீரியட்ஸ்க்கு அந்த பெயின் பார்த்துங்க, ஸ்டொமக் பெயினே உங்களுக்கு எப்படியும் ஒரு சரியாகிறதுக்கு 1 வீக் ஆகும். கண்டிப்பாக 1 வீக் ஆகும். பட் பேக் பெயின் உங்களுக்கு டெலிவரி வரைக்குமே உங்களுக்கு பேக் பெயின் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இப்போது நீங்கள் சர்க்குலேஜ் பண்ணியாச்சு. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்களுமே பெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக படுக்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சமாக கால் பக்கம் பெட் தூக்கி தான் இருக்கும். ஓகேவா? இங்கே தலை இருக்கும், கால் எங்கே இருக்கும், இந்த மாதிரி தூக்கி தான் வச்சுருப்பாங்க. அதுவும் ஒன் சைடாக திருப்பி படுத்துக்க சொல்லுவாங்க. அதே ப்ராசஸ் தான் வீட்லேயும். இப்போ வீட்டில் நீங்கள் கட்டிலில் படுக்கிறீங்க, நம்மலாம் ஒயர் கட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கால் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் கால் இருக்கும்ல, அந்த 2 காலுக்கு இடையில ஒரு சின்ன செங்கல், ரொம்ப பெரிய செங்கல் வேண்டாம், கொஞ்சம் சின்ன செங்கல் இல்லை தரமான சில டைல்ஸ்கள் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு நீங்கள் கட்டில் கண்டிப்பாக தூக்கி தான் வைக்கணும். அப்படி இல்லை நான் பெட்டில் படுக்கிறேன், அதாவது மெத்தையில் படுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த பெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெட்டுக்கு கீழே நீங்கள் பெட்டு கீழே படுக்கிறீங்கன்னா அந்த கால் வைக்கிற இடத்துக்கு கீழே அந்த பெட்டை தூக்கி அதுக்கு கீழே கொஞ்சம் துணியோ இல்லை சப்பை ஏதாவது தலைவாணியோ இல்லை ஒரு சில பலகையோ போட்டு அந்த கால் பக்கம் வசந்து இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய படுக்கை அமைப்பு இருக்கணும். இன்னொன்று ஒன் சைடாக தான் படுக்கணும். சில டாக்டர் சொல்லுவாங்க லெஃப்ட் சைடாகவே படுங்கம்பாங்க, சில பேர் ரைட் சைடாகவே படுங்கம்பாங்க. இன்னொன்று நான் லெஃப்ட் சைடாகவே தான் படுத்துக்கிறதுக்க சொன்னாங்க. அப்படியே தான் படுத்துக்கிறது இன்னொன்று அப்படியே படுத்து கிடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ரொம்ப பெயினாக இருக்கும். அதுவும் நீங்கள் லெஃப்ட்டில் படுத்திங்கன்னா ரைட் லெக் வலிக்கும், ரைட்டில் படுத்திங்கன்னா லெஃப்ட் லெக் வலிக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும். நீங்கள் அப்படி பெயின் இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படியே தலைவாணியை தூக்கி கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ரைட் சைடு வச்சு கொஞ்சம்னா எவ்வளோ, ரொம்ப நேரம் படுக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படி படுத்துக்கிட்டு திரும்ப உடனே நீங்கள் லெஃப்ட்டில் படுத்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே நம்ம ஏற்றத்தில் தான் கால் இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். பட் பெயின் வர்றப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் ரெஸ்ட் எடுக்கணும். புரண்டு படுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கிற உணவு பழக்க வழக்கங்கள் ஈஸியாக ஜீரணமாகிற விஷயங்களாகவே இருக்கணும். ஏன் அப்படி ஈஸியாக ஜீரணமாகிற விஷயங்களாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது மற்ற நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3 வேளை சாப்பிட்ற ஃபுட்டை 6 வேளையாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சாப்பிட்டா கூட அவங்க நடமாடிட்டு இருப்பாங்க, நடமாடுவாங்க, சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க. ஆனால் சர்க்குலேஜ் பண்ணவங்க அப்படி கிடையாது. எந்த வேலையுமே செய்யக்கூடாது. ஆல்மோஸ்ட் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூரின் போகிறது கூட பெட் பென் யூஸ் பண்ணி தான் போக சொல்லுவாங்க. இல்லை அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குங்கிறவங்க அட்டாச் பாத்ரூம் அவங்க எங்கள் பெட்ரூமில் இருக்குன்னா அதுவும் தனியெல்லாம் போகக்கூடாதுங்க. கண்டிப்பாக கூட யாரோட உதவியோடு தான் நீங்கள் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதில் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ கூட யாராவது இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அதை என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பக்கத்தில் இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சின்ன தண்ணி குடிக்கணுன்னா கூட அவங்க சடனாக எந்திரிக்கக்கூடாது. மெதுவாக நிதானமாக தான் எந்திக்கணும். ஏன்னா தையல் போட்ட இடம் ரொம்ப பெயினாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அது பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். சாப்பாடு ஈஸியாக ஜீரணிக்கிற ஃபுட்டாக முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் நான் உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டயட் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வேறு, சர்க்குலேஜ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலான்னு சொல்லி நீங்கள் டாக்டரை கேட்டிங்கன்னா அவங்களே ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லுவாங்க. அந்த லிமிட்டில் உள்ள ஃபுட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா பேபி ஓவர் வெயிட் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நான் பயன்படுத்தலைங்க.
சீரியஸ்லி இப்போ நார்மலாக இருக்கவங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபுட் எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் அப்படி இல்லை, பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறீங்க, ஸ்டிச் போட்டிருக்கீங்க. அப்போ பேபியோட வெயிட் டாக்டர் சொல்கிற வெயிட்டில் தான் இருக்கணும். அந்த வெயிட்டு தான் அந்த ஸ்டிச்சு தாங்கும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் டாக்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு மற்றவங்க மேலே சாக்லேஜ் பண்ணிக்கிட்டாங்க. டாக்டர் சொன்ன அந்த டயட் பிளானே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஈஸியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அப்போ அதனால் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அதிகம் எடுத்துக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, தையல் போட்டவங்களுக்கு வந்து மார்னிங் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும். ரொம்ப புஷ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தையலில் பிரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை டாக்டருமே சொல்லுவாங்க. சில டாக்டர்ஸ்லாம் அதுக்குன்னே டானிக் தருவாங்க. இந்த டானிக்கை நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தருவாங்க. அந்த டானிக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மார்னிங் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும். அதை எடுத்துக்கோங்க. இப்போது ப்ரெக்னென்ட் டைம் வந்து நம்மளுக்கு நிறையா சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். அதை சாப்பிட்ணும், நொறுக்கு தீனி சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும். ஆனால் சர்க்குலேஜ் பண்ணிக்கிட்டவங்கலாம் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பேபி பிறக்குந்து உங்கள் கையில் வந்து உங்கள் முகத்தை பார்க்குற வரைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு டைஜஷன் ஆகாது. எண்ணெய் பலகாரம் எடுத்துக்காதீங்க. அப்புறம் கொழுப்பு நிறையா இருக்கிற ஃபுட்டும் எடுத்துக்காதீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சில பேருக்குலாம் பரோட்டா தூங்கணும்னு ஆசை இருக்கும்பாங்க. தயவு செஞ்சு சர்க்குலேஜ் பண்ணிக்கிட்டாங்க பரோட்டா எடுக்காதீங்க. அதிக காரமான ஃபுட் எடுத்துக்காதீங்க. பிரியாணிலாம் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. பிரியாணி, பரோட்டா, மீன் தான் நிறைய எடுத்துக்கணும். மேக்ஸிமம் கறியை கூட அவாய்ட் பண்ண சொல்லிடுவாங்க. ஏன்னா டைஜஸ்ட் ஆகாது. கறியை குழம்பு வச்சு எடுத்துக்கிறது வேறு, அந்த கறியை நீங்கள் சாப்பிடுவாங்கள்ல மட்டன், சிக்கன் இந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அது வந்து ஜீரணிக்காது. ஜீரணிக்கலான்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா பெட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு தான் ஃப்ரூட்ஸு, ஈஸியான உணவுப் பொருட்கள், ஈஸியாக ஜீரணிக்கூடிய உணவுப் பொருட்கள், டாக்டர் சொல்கிற ஃபுட்ஸை மட்டுமே எடுத்துக்கோங்க. நிறைய ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ் எடுத்துக்கிட்டு அடிக்கடி யூரின் போகும் தான் இல்லைங்க. ஆனால் ஜூஸ் தான் உங்களுக்கு தெம்பே. சரிங்களா? அடிக்கடி ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா என்ன ஃப்ரூட்ஸ் அதிகம் எடுத்துக்கும் போது நீங்கள் அந்த டானிக் குடிக்க வேண்டிய அவசியமே வராது. அதுலேயே உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக மார்னிங் மோஷன் போகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டாகவே எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆயில் ஃபுட்லாம் அதை அறவே தவிர்த்துருங்க. சாதமும் சாப்பாடுமே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, நிறைய எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு 5-10 நிமிஷம் கூட நீங்கள் உட்காரக்கூடாது. மெயின் ரூல்ஸே அதான், உட்காரவே கூடாது. சர்க்குலேஜ் பண்ணவங்க உட்காரவே கூடாது. 24 ஹவர்ஸும் அவங்க படுத்தே தான் கிடக்கணும். அதனால் ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு படுங்க. அது டைஜஸ்ட் ஆன பிறகு தானே உங்களுக்கு பசிக்கும். அப்போ பசிச்சுன்னா அம்மா பசிக்குதுமான்னு சொல்லி அப்போ கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டுக்கோங்க. அப்படி பசிக்கப்போ ஏதாவது பசிச்சா மட்டும் தயவு செஞ்சு சாப்பிடுங்க. மற்ற நேரம் ஜூஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க்கா நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. தண்ணி நிறைய குடிங்க. அதுலேயும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஃபுட்டு ஐட்டம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதான் ஃபுட்டு ஐட்டமும் நீங்கள் படுக்க வேண்டிய முறையும் நான் சொல்லிட்டேன். நாளைக்கு வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம அடுத்த நாள் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.